இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு பவர் சப்ளை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின் ஏசி மீன்ஸ் கார்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 3 பின் ஏசி மீன்ஸ் கார்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 பின் ஏசி மீன்ஸ் கார்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த பொசிஷனில் வைக்கிறம்போது இந்த 2 லீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இந்த மேலே இருக்க டாப் லீடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வயரை சால்ட்ரு பண்ணி இந்த பாடி கிரவுண்டில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆம்பு மேலே அப்படி கை வச்சிங்க அப்படின்னா அந்த சுறுசுறுன்னு ஒரு எர்த்னஸ் நம்மளுக்கு ஒரு எர்த்தடிக்கிற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் பின்னை வந்து கொண்டாந்து பாடி கிரவுண்டாக கொடுக்கணும். இந்த பாடி கிரவுண்டை கொடுக்கும்போது உங்களுக்கு அம்மிங் வருமா அப்படிலாம் வராது. அடுத்து இந்த 2 லீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லீடில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா 2 வயர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ஒரு வயரை கொண்டாந்து இதில் எதனாச்சும் ஒரு பின்னில் சால்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இன்னும் ஒரு வயர் இருக்கும். அந்த வயரை டைரெக்டாக கொண்டாந்து இந்த மாதிரி சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா எதனாச்சும் ஒரு பின்னில் மேலேயோ இல்லை கீழேயோ கொடுத்துருங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு வயரை எடுத்து டைரெக்டாகவே சால்டர் பண்ணி நேராக அந்த வயரை கொண்டாந்து இந்த சுவிட்சில் கொடுத்துருங்க. இப்படி கொடுக்கும்போது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஆனப்புக்கு கரெக்டாக உங்களுக்கு ரன் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொடுக்கணும். கொடுக்குறம்போது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஃபயரல் போட்டு கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா டேக் போடுறோன்னா போட்டுக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரல் போட்டிருக்கேன், நீட்டாக வரணும் அப்படிங்கிறக்காண்டி, உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ ஆகக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டபுள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 க்ரீனு ஒரு பிளாக் லைன். இந்த பிளாக் லைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி வைண்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளாக் லைன் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இந்த 2 க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி, ஓகேங்களா. அதாவது செகண்டரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக வரக்கூடிய ஏசி. இந்த லைனை கொண்டு வந்து இந்த மெட்டல் டைவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 சால்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் மாற்றி பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்கும், இந்த மைனஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆன் போர்டுக்கு எடுக்கக்கூடிய ப்ளஸ் வோல்ட்டு, இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் வோல்ட்டு. டேரெக்டாக நம்ம டிசி எடுத்துக்கிறக்காண்டி இந்த இடத்துல வந்து ரெக்டிஃபைர் பண்ணுறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் லைனை கொண்டு இந்த மெட்டல் டையோடு இந்த லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும். அது 2 இது வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கூட அடிச்சிக்கலாம். ப்ராடக்ட் இங்கே அடிக்க வேண்டிய வேறு இங்கே அடிக்கலாமா அடிச்சிக்கலாம், மாற்றி அடிச்சிக்கலாம், இது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. இந்த கிரவுண்டை கொண்டாந்து இந்த 4 கெப்பாசிட்டர் சால்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 4 கெப்பாசிட்டரில் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக உங்களுக்கு வேலை செய்யும். ஓகேங்களா. இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸாக உங்களுக்கு வேலை செய்யும். இந்த சுற்றி வர பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு லைனு. ஓகேங்களா. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர கிரவுண்டு வயரை கொண்டாந்து இந்த எல்லாம் சால்டர் பண்ணிக்கணும். அதே இடத்துல இருந்து நீங்கள் கிரவுண்டுக்கு நம்ம பவர் ஆன் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயர் எடுத்துக்கலாம். அதாவது இந்த இடத்துலேருந்தும் எடுக்கலாம், இங்கேருந்து எடுக்கலாம், இங்கேருந்து எடுக்கலாம். உங்களுக்கு கிரவுண்டு ஸ்ட்ரென்த்தாக வேணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய கிரவுண்டை எடுத்து வந்து 2 நம்ம பவர் ஆன் போர்டுக்கு எடுக்கிறோம் பார்த்திங்களா கிரவுண்டு, அது 2 முறுக்கி ஒரே இடத்துல சால்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டாக எடுத்து விட்ருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா. இந்த ரெட்டு வயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் வயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வோல்ட்டாக எடுத்திருக்கேன். இந்த இடத்துலேருந்து வர வயர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி கலரை கொட்டிங்க நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கெப்பாசிட்டர் போட்டு இந்த 3 வயர் லீடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்ருக்கேன். அடுத்து இந்த பைச்சல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே கான்செப்ட் தான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரெட்டு ப்ளூ, ரெட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் வோல்ட்டு, மைனஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வயரை வந்து பார்த்திங்கன்னா சால்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 எல்லோ லைன், 2 எல்லோ வந்து பார்த்திங்கன்னா 1202க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஏசி அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பிளாக் கலர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரவுண்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 7812 ரெகுலேட்டர் ஐசி 12 வோல்ட் எடுக்கணுங்கிறக்காண்டி இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐசி போட்டிருக்கேன். இந்த இடத்துலேருந்து நான் ஃபேனுக்கோ இல்லை லைட்டு இல்லை அடிஷனல் பர்பஸ்க்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் 12 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவேன். ஓகே, இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஃபீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வோல்ட் தான் கொடுக்கணும். இப்போ இந்த ஏசி வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கேருந்து ஒரு வயரு, இங்கே ஒரு வயர், இந்த 2 லெக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். கிரவுண்ட் வந்து காமன் கிரவுண்டில் தான் நம்ம எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து இந்த போர்டுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வோல்ட்டு டேரெக்டாக கொடுத்துட்றலாம், கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இதில் நிறையா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிகர் ப்ரொடக்ஷன் வர கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில்
கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் ஷார்ட்டாக வரும்போது உங்களுக்கு ஃபீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடும். ஆனால் சப்புக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இல்லாமல் இருக்கும். அப்படிங்கும்போது சப்பு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சப்புக்கு வர கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சப்புக்கு வர கிரவுண்டு வயரை கொண்டாந்து ஏதாச்சும் ஒரு லெக்லேருந்து அடித்து இது கிரவுண்டு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சப்பையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பாற்றும். இல்லை அப்படின்னா சப்பு ஆன் பண்ணுறப்போ ஆஃப் பண்ணுறப்போ டப்புங்கிற சவுண்டு மட்டும் தான் அரெஸ்ட் ஆகும் ஒழிஞ்சு சப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை மோடு கொண்டு போய் சப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றாது. நிறைய நண்பர்கள் இந்த பைச்சல் போர்டு கிரவுண்டு தானே இதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுலேருந்து வர கிரவுண்டையும் கொண்டாந்து இதில் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் சப்பு அப்புறம் காப்பாற்றும். இல்லைனா இந்த பைச்சலை மட்டும்தான் காப்பாற்றும். ஓகேங்களா. இந்த போர்டு கடையில் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு கிரவுண்டு. இப்போ இந்த வயரை வந்து இங்கேருந்து கொடுத்துருக்கேன். எப்படி ஃபீகருக்கு வர அவுட்புட் எல்லாமே ஒரு லைனாக அடித்து கொண்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். அடுத்து எப்படி இன்புட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து அப்படியே காட்டுறேன் பாருங்கள்.